ஐயா எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவன் எவையில் குழப்ப தேடி எல்லாடி வந்துட்டா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீ தருவேன். கட்டு கிளம்பு குறைச்சு பண்ணி பண்ணிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பெத்த கண்ணு படிப்பு விஷயமா வந்துக்கிறப்பா, மருத்துவ ரீதியா சிக்கல் சொல்லி பயந்துட்டு வந்து என் பட்டியல கையேந்தி நிக்குது. வர சொல்லுவாங்களா தாயி? தங்கத்துக்கு யாராவது மருந்து வச்சுட்டாங்க மாய வச்சுட்டாங்க நினைச்சிட்டு இல்லையா தாயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? தேவையில்லாத என்ன மனசுல போட்டு உழப்பி அந்த உடம்பு குறைபாடு ஒண்ணு இருக்குதாயா? அந்த குறைபாடத்தான் அவனுடைய ஞாபகம் எல்லாம் மறந்து என்ன அந்த மாதிரி ஆகிறது. அதெல்லாம் பயப்பட வேண்டாமாயா? இப்ப மட்டும் வந்ததெல்லாம் இது முதல் பிடிச்சே வந்துட்டு இருக்குதாயா? புரிஞ்சா தாயி? இதை நீக்கி கொடுத்தது தாயி, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். மருத்துவ ரீதியா இது ஒண்ணும் சிக்கல் இல்லாத நல்லபடியா கூட நானும் நின்று முடிச்சு கொடுத்தாரு. சத்தியமா பயப்பட வேண்டாம். ஓ எத்த கண்ணு கல்யாண பிரச்சனைக்கு என் பட்டியல வந்து கையேந்தி நிக்குதப்போ வீட்டு வாடகை ஒண்ணு பாக்கி நிக்குது. வர சொல்லு ஓட்டி மக. என்னை மனசார நம்பி வந்து தங்கத்துக்கு ஒரு வழி பண்ணு வந்து கேட்டு நிக்கிறாயா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தரப்போட்டு தர வேண்டியது எம்பொறுப்பு. கொட்டு போட்டு சத்தம் மங்கள சத்தம் பட்டியல கேட்குமாயா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சில பேரெல்லாம் கண்ணோமலை இன்னைக்கு பட்டி கொஞ்சம் கருவத்து பாக்குறாங்க. அது இன்னையோட இந்த நிமிஷத்தோட உங்களுக்கு நல்லது பண்றாயா? அதே மாதிரி சில பேர் தப்பா நடந்து போயிருமா அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு மாந்திரிக ரீதியா ஏதாவது ஆயிருமா அதெல்லாம் கேப்பார் வச்சுல கேட்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது. நானும் இருக்கிறேன்ல அப்படி அவங்க செய்யறவையிலும் இல்லையா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். பார்த்துக்கிறப்ப கூட வந்து நிக்கிற ஆங்காரம் பண்ணி காமிக்கிறோம். வாதாயி உன் தேச தனிவார ஆள் பொண்ணு புரிஞ்சுதா? அதே மாதிரி ஒரு பெத்த கண்ணு இன்னைக்கு மருத்துவ ரீதியா உயிருக்கு போராடிட்டு இன்னைக்கு கிடையில கிடக்குதுன்னா அதை நல்லது பண்ணி கொடுக்கறது கேட்டு நிக்கிறது. வச்சல் பார்க்கலாம். ஐயா கொட்டி மகன் வாய் பேசாத நன்றா ஊமையா இருந்தது நல்லது பண்ணி வாய் பேச வையின்னு சொல்லி பட்டில வந்து கையேந்தி நின்ன மருத்துவமெல்லாம் கை விட்ட நேரத்துல கையேந்தி நின்ன போது அப்ப வாய் பேச வச்சாச்சு இல்லையா? வாய் பேச வச்சு இன்னைக்கு நல்லது பண்ணி வச்சிருந்த நேரத்துல இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவுன்னு சொல்லி மருத்துவ ரீதியா போய் பார்க்கும் பொழுது என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? உடைக்கிறதா மறைச்சு பேசிட்டா பெத்த கண்ணு மருத்துவ ரீதியா சொல்றது நெசந்தான். ஆனா என்னை நம்பி வந்துட்டீங்களா? உங்க பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? குழந்தைக்கு வர சோதனையில ஒண்ணும் இல்லைன்னு வர மாதிரி உனக்கு நல்லது வாங்கி கொடுத்தா நல்ல தீர்ப்பு தார உயிருக்கு பங்கம் வராது. காப்பாற்ற சத்தியம் போறோம். கல்யாண காரியமா என் பட்டியல வந்து ஒரு தங்க இன்னைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. வரச்சொல் பார்க்கலாம். எத்தனையோ தேவாதிகிட்ட போயாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. இது காரியம் கை கூடாம கைப்படியே கை கூடுற நேரத்திலுமே தள்ளி போய் நிக்கிறது. அதுல குறை இதுல குறைன்னு சொல்லி சிக்கல் வந்து நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து
எனக்கு ஒரு நல்ல அமைப்பு அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அடியா அதெல்லாம் ஒண்ணும் கலங்கப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருக்கும் நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? திசையுத்து திசை மாதிரி போல எப்படி இருக்கிற திசையை பார்க்கணுமா இல்லையா? அமைச்சு தரேனப்பா. எல்லாரும் மங்கம் இல்லாம அரமணக்கான வந்து அமையிற அமைச்சு போடலாம். போதுமா? மற்றதுக்கு கூட வந்து நின்று சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? அதுக்கு விட தரணும். சொத்து பிரச்சனை, சுக பிரச்சனை, இன்னைக்கு சொத்துல சிக்கல் வந்து நிக்குது. அப்படி கொஞ்சம் பட்டியல் கையேற்றி நிக்குதுன்னா வச்சது பார்க்கலாம். தாயி எத்தனையோ தேவாதிக்கு போயிட்டு எத்தனையோ பக்கம் போயும் பார்த்துட்டு இது எந்த விதத்திலுமே இதை தீர்க்க முடியல. எல்லாம் அவமானம் இந்த அலங்கோலப்படுத்தி பாக்குறாங்க. தப்பு நடக்குது. இதுல இருந்து மீட்டு எனக்கு எல்லா விதத்திலும் பங்கம் இல்லாம எனக்கு கைப்பற்றி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி பயப்பட வேண்டாமாயா. நியாயத்துக்கு கூட வந்து நிற்பேன். தவறுக்கு கூட வரமாட்டேனாயா. நான் நீ கேட்கறது நியாயம்தான். உனக்கு கலக்க வேண்டாம். உங்கள்கிட்ட வாங்கி தின்னதே உனக்கு கருவறுத்து வேடிக்கை பார்க்குறாயா? விட கொடுத்துறப்போ போ கைப்பற்றி தரப்போ. பேசிட்டு இருந்த தேவாதி பேச மாட்டேங்குதப்பா. இன்னைக்கு பட்டியல கட்டில போட்டு நிக்குது. கருப்ப வந்து நிக்க பார்க்கலாம். அடியா தேவாதி பேசிட்டு இருந்த தேவாதி இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலா நிக்குது அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பிட்டு வந்து நிக்கிறியா? அடியா கால சுத்திர மாம்பேல தடை போட்டு வச்சிருக்கு. புரியுதா? கருப்படையெல்லாம் கட்ட முடியாது. அந்த வழியில வர்றதுக்கு இல்லாம ஒரு எல்லைக்குள்ள போறதுக்கு இல்லாம சிக்கல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஐயா அந்த சிக்கல் அக்கட்டால எடுத்து வீசி உன்னோட தெய்வத்தை வந்து உங்கள்கிட்ட பேச வைக்கிறப்பா சொப்பனத்துல குறிப்பு சொல்ல வைக்கிற. எந்த விதத்திலும் குறை வராது. அது என்னைக்கு தடை போட்டாங்களோ அன்னையிலிருந்து உன்னோட செல்வாக்கு இழந்ததப்பா. குடும்பத்துல நிம்மதி இருந்ததப்பா. பேசிட்டு இருந்த தேவாதி நீங்க உறவாடிட்டு இருந்த தேவாதி நீங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தது தோட்டத்தெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காதி ஜாதிக்க முடியாம பட்டியல வந்து நின்று இதை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? கருப்ப நீ போறதுக்குள்ள கட்ட உடைக்கிறனாயா? கட்ட உடைச்சது நெசமும் பொய்யான்னு நிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பூசை பண்ணி அடையாளம் கேட்டுப்பாரு. அடையாள குறிப்பு கொடுப்பானாயா? புரியுதா? ஓ இன்னிலிருந்து எடுத்த கையை உங்க சக்தி போதுமா? நான் அடியா கட்டத்துக்கு கொடுத்துட்டுனா 10 ஆண்டு காலம் அந்த சிக்கலை தீர்த்து கொடுத்துருக்கேன்னாயா? அதே மாதிரி செல்வாக்க பட்டியல கொடுத்துட்டேன். அதுக்காக என்ன பண்ணலாம்? போடு மாலை சினிமா துறையில வந்து ஒண்ணு வந்து என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்குதுன்னா டைரக்ஷன் கர்நாடகா. சந்தோஷமா இன்னொன்னு பாக்கி நிக்குது. அதையும் முடிச்சு கொடுத்தனாயா அப்படின்னு அழகு பார்த்து போடுறேன். போதுமா? போக்குவரத்துல வச்சுக்கோ. தாயி இதே மாதிரி எனக்கு கையேந்தி வந்துச்சு அப்படின்ட்டா முள்ளும் புதரமா இருந்த பட்டிய நிக்கலாயா? அதே மாதிரி சொத்து சொகத்தோட பட்டிய ஆளாய் தர வேண்டியது என் பொறுப்பு. இது சக்தி வாக்கு கோபுரம். உயிரை காப்பாத்தி கொடுத்தனா உயிரை காப்பாத்தி கொடுத்த இல்லையா? அது போக இன்னைக்கு சில சிக்கா போட்டு நின்று இன்னைக்கு சினிமா துறை கொஞ்சம் தவணையா நின்றுச்சு. அதை காமிச்சிருக்கனாயா? அதுல போய் இப்ப செஞ்சிட்டு இருக்கிற. அதே மாதிரி நீ நினைச்சபடியே மனசுல சினிமா படம் எடுத்து முதல்ல ஒரு படம் விட்டுருக்கிற. இப்ப 2வது படம் நானே கூட வந்து நிக்கிறனாயா அமைச்சு கொடுத்துற. உஷாரா பிடிச்சுக்கோள். புரியுதா? உஷாரா பிடிச்சு அதை நல்லபடியா வெற்றி அடைய மாதிரி பண்ணி கொடுக்கறனாயா? எல்லாரும் பங்குலாம் கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துற. அது போக சில சொத்து விஷயத்துல மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்ணுதான் நீங்க பங்கப்படுத்தி பாக்குதப்பா. சொல்லி சொல்லி புரிஞ்சுக்கா. புரிஞ்சுதா? நல்லது பண்ணி உன்னோட கோட்டைக்கு சொத்து சொகத்தோட நிறுத்தினாயா? போ டைரக்ஷன் தொழில தேச காமிக்கிற புடிச்சுக்கோ. வா தாயே தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் நீ
இன்னைக்கு ஏன்னா நானா நிக்குது, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு மோட்டார் தொழில் நீ ஸ்தம்பிச்சு நிக்குது, இதுக்கு ஒரு நல்ல வழி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா பெங்களூர் இல்லையா? அதே மாதிரி வெத்த கண்ணு உங்க ரங்கத்தை உலகம் மூலம் தெரிவானா ஐயா? புரியுதா? ஒண்ணு சினிமா துறை இல்ல அப்படின்னா கிரிக்கெட்ல அவன் உலகம் மூலம் தெரிவானா ஐயா? புரியுதா? இது கற்பனுடைய சக்தி வாக்கு, பயப்பட வேண்டாம். கோடியில கொண்டாடி ஒட்டுமாக்கு போட்டு வட்டியில சந்தோஷப்படி நினைச்சு காமிச்சிருந்தாய், இது சக்தி வாக்கு. அது போக சில குழப்பத்தை எல்லாம் போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற போது உனக்கு என்ன பிரச்சனை வந்துரு நான் பாத்துக்கிறேன். போ கூட வந்து நிக்கிறேன். பட்டிப்பால் போல பெருகுதுவா ஒன்னா தொழிலு, மரத்தொழிலு, கட்டத்தொழில், முட்டி தொழில் கொஞ்சம் ஏன்னா நிக்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது. வேலை செய்யற இடத்துல எல்லாம் உறவாடி நின்று அத்தனை பகையாகி நிக்கிறாயா? இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா? கட்டிச்சோத்திலேயே எலியை வச்சு கட்டிட்டு இருந்தா அந்த கட்டிச்சோத்துல இருக்கிற எலி அந்த கட்டிச்சோத்தை திங்குமா நீங்காதா? நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறவன் உறவாடி கெடுத்து வேடிக்கை பார்க்குதாயா? புரியுதா? உங்ககிட்ட நல்லவனா நினைச்சுக்கிறேன், அங்கேயும் கெடுத்து வேடிக்கை பார்க்கறேன். அவனுக்கு பாடம் கப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருது, பாடம் கப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி தொழில் நிக்காம நடத்துறனாயா? வியாபாரத்தை பெருக்கி கொடுத்துற, கவலைப்பட வேண்டாம். இன்னும் சில கவலைகளை போட்டு மனசில் நினைச்சிட்டு நிக்கிற அந்த கவலைக்கு எல்லாம் 72 மணி நேரத்துல முத்திர போட்டு வட்டிக்கு வாழ வச்சு வட்டியில் நிறுத்தி காமிக்கிறதா இப்போ